ஹாய் ஆல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎலுக்கு மதிஷா பத்திரானாவை ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே அணி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025க்கு 5 பிளேயர்கள் வந்து ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிளேயரை பார்த்தீங்க அப்படின்னா மதிஷா பத்திரானா வந்து இருக்கார். மதிஷா பத்திரானாக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி 13 கோடி கொடுத்து ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து மதிஷா பத்திரானா மேலே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு மதிஷா பத்திரானா மேலே நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கே அணிக்கு. சிஎஸ்கேக்காக பார்த்திங்கன்னா அவர் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி நடந்த ஐபிஎல்ஸில். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கிற நியூசிலாந்து சீரீஸ்லேயும் பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரானா ரொம்பவே நல்லா வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ரோல் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து 13 கோடி கொடுத்து இந்த ஐபிஎல் 2025க்கு வந்து சிஎஸ்கே அணி வந்து ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 பிளேயர் வந்து ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் தோனி, ருத்துராஜ் கைக்வாத், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, அப்புறம் மதிஷா பத்திரானா, இந்த மாதிரி 5 பிளேயரை பார்த்திங்கன்னா ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பிளேயரும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் பிளேயராக தான் வந்து இருக்காங்க. மதிஷா பத்திரானா டோனியோட ஃபேவரட் பிளேயரு. ரொம்பவே பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். தோனி பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரானாவோட ஃபாதர் ரோல் ப்ளே பண்ணுறதா வந்து மதிஷா பத்திரானா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். எந்தப்போலாம் வந்து ரொம்ப நர்வஸாக வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பாரோ அந்தப்போ தோனி வந்து கீப் காம் அண்ட் கம்போஸ்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவாராமா. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரானாக்கு வந்து ஒரு ஃபாதர் ரோல் ப்ளே பண்ணுறாரு எம்எஸ் தோனி. அதனால் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனியோட கைடன்ஸில் சிஎஸ்கே டீம் தலைமை பார்த்திங்க அப்படின்னா மதிஷா பத்திரானாவை 13 கோடி கொடுத்து இந்த ஐபிஎலுக்கு வந்து ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. மதிஷா பத்திரானா ரீசெண்டாக நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் நியூசிலாந்து சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு மேட்ச்சில் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். இன்னொரு மேட்ச்சில் 11 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து சிஎஸ்கே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. அவர் மேலே ஸ்பெண்ட் பண்ண அந்த 13 கோடி வந்து வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஆள் தான் வந்து மதிஷா பத்திரானா. அவருக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே வந்துருக்கு. கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக ஃபேன் ஃபாலோவிங் வந்து மதிஷா பத்திரானாவுக்கு இருக்குது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.